ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கோன்னா சூப்பராக நல்லா குட்டி குட்டி கத்திரிக்காய் போட்டு மகாராஷ்டிரன் ஸ்டைலில் ஆம்ட்டி பண்ணியிருக்கேங்க. இது பேங்கன் ஆம்ட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்பாத்தி கூட, அரிசி சப்பாத்தி கூடலாம் சாப்பிட அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்தி கூட சாப்பிட தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என்ன நம்ம ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டு ஆம்ட்டி சொல்கிறாங்கன்னு பார்க்கிங்களா? இது வந்து மகாராஷ்டிரன் ஸ்டைலில் தாங்க பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் என்ன எப்படி செய்வோம், மிளகா, கொத்தமல்லி, சீரகம், வெந்தயம்லாம் அரைச்சி போடுவோம்ல, இதெல்லாம் வறுத்து அரைப்போம். அதாவது இது வந்து அப்படிலாம் இல்லை, பச்சையாகவே நான் இன்றைக்கி அரைச்சி அதில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா தாளித்து ஊற்றிருக்கேங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த சப்பாத்திக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமே பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். குட்டி குட்டி கத்திரிக்காவாக இருந்ததா, எனக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன கத்திரிக்காய் பண்ணலான்னு தான் நினச்சேன். நம்ம அது அடிக்கடி நம்ம பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேங்க. அந்த சின்ன குட்டி கத்திரிக்காயெலாம் நடுவில் நாலாக கீறி நல்லா பின்னாடி கொஞ்சம் பாதி காம்பை ஆஞ்சிட்டு அதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுக்க போகிறேங்க. இதுக்கு வந்து உப்பெல்லாம் எதுவுமே ஸ்டார்டிங்கில் போட வேண்டாம். எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம மசாலா தாங்க அரைக்க போகிறோம். 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரஃபிங்காகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். வெங்காயத்துக்கு அப்புறம் 2 தக்காளி பழம், 4 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி. இதுக்கு மேலே மசாலாலாம் சேர்க்க போகிறோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், நிறைய கொத்தமல்லி தண்டு இருந்தால் கூட போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொத்தமல்லி தண்டையும் போட்டு நல்லா மூடி வச்சு இது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கு முன்னாடி அப்பப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டான்னு பார்த்து அதை கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நல்லா வெந்து தான் வந்திருக்கு. நான் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுதேன். நம்ம மிக்சியில் நம்ம அதை அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு இதிலே ட்ரான்ஸ்ஃபராக தெரியும். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி கொண்டு வாங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு மீதி இருந்த அந்த அரை வெங்காயத்தையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நிறைய கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை அதை நம்ம சேர்க்க போகிறோங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி வரவும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் எப்படி குழம்பு மிளகாத்தூள் நம்ம திரித்து வச்சுருப்போம், இது மகாராஷ்டிரன்காரங்க 1 வருஷத்துக்கு கெடாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு மசாலா அரைச்சி வைப்பாங்க. அந்த மசாலா போட்டு தான் நானே இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இது எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டு அந்த எண்ணெயிலே பிரட்டி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி ஊற்றினா போதுங்க. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் வைக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சப்பாத்திக்கு சாப்பிட. இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச அந்த கத்திரிக்காயை அதில் ஆட் பண்ணி தலை நிறைய நல்லா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான மகாராஷ்டிரா ஸ்டைலில் பேங்கன் ஆம்ட்டி ரெடி ஆகிட்டுங்க. நான் சொன்னேன் இல்லையா ஒரு மசாலா, அந்த மசாலா தாங்க போட்டிருக்கேன், மகாராஷ்டிரன் மசாலா. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா அந்த மசாலாவுக்குள்ளே என்ன வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் மசாலா உங்களுக்கு வதக்கி போட்டு தருவேங்க. வாங்க, குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணலாமா கிண்ணத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்க உங்களுக்கு காரக்குழம்பு மாதிரியே இருக்கும், அப்படி இருக்காது, கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு மாதிரி தாங்க இருக்கும். இது பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நிஜமாகவே நீங்கள் அரிசி சப்பாத்திக்கு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க, அப்போ பண்ண போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.